அமெரிக்கா உலகின் ஒரு வலிமையான இராணுவம், இது எதிர்பார்க்காத ஒரு சிக்கலில் ஒரு பொறியில் மாட்டிக்கொண்டிருக்கிறது. பங்களாதேஷினுடைய எண்ணெய் கப்பல்கள், மத்திய கிழக்கிலிருந்து எண்ணெய் ஏற்றுமதி செய்து கொண்டு போகிற பங்களாதேஷினுடைய கப்பல்களுக்கு நாங்கள் தாக்குதல் நடத்த மாட்டோம், நீங்கள் எடுத்துக்கிட்டு போகலாம், நம்ம 2 பேருக்கு மேலே எக்ரிமெண்ட்டை பண்ணிக்கிறோம். எக்ரிமெண்ட் ஒன்று பண்ணியிருக்கிறது ஈரான். நாங்கள் ஈரான்கிட்ட யுத்தத்தை நிறுத்துங்கன்னு சொல்கிறோம், நோன்பு நேரம், இது கடைசி நோம்புடைய கடைசி கட்டமாக இருக்குது, அப்புறம் நோம்புடைய பெருநாள் வரை இருக்குது, இந்த பெருநாளை முன்னிட்டு 2 வீக் யுத்த நிறுத்தத்தை கொண்டு வருவோம்னு சொல்லி ஈரான்கிட்ட சொல்கிறோம். ஆனால் ஈரானுக்கு இஸ்லாமியர்கள் மேலே பாசம் கிடையாது, அதனால் 2 வீக் யுத்த நிறுத்தத்துக்கு இயலாதுங்கிறாங்க அப்படின்னு சொல்லி இன்றைக்கு பெஞ்சமின் நெத்தன்யாகு இஸ்ரேலிய பிரதமர் ரொம்ப பாசப்பட்டு பரிதாபப்பட்டு முஸ்லீம்களை பற்றி பேசியிருக்கக்கூடிய செய்திகள் வெளியாகி இருக்குது. முதல்ல ஒன்று கவனிச்சுக்கிறீங்க. அன்றுக்கினிய சகோதர சகோதரிகளே, நம் அனைவர் மீதும் ஏக இறைவனுடைய அமைதியும் கருணையும் உண்டாகட்டுமாக என்கிற உயரிய பிரார்த்தனைகளோடு தொடர்ச்சியாக மத்திய கிழக்கினுடைய பதட்டங்கள் அதிகரித்து கொண்டே வருகிறது, குறைந்த பாடில்லை என்கிற செய்திகளை நம்ம எல்லா ஊடகங்கள்லையும் பார்க்க முடியும். குறிப்பாக மத்திய கிழக்கிலே ஈரான் மீதான அமெரிக்க இஸ்ரேலிய தாக்குதல்கள் உச்சம் தொட்டு கொண்டிருக்கக்கூடிய சூழல்ல ஈரானும் பதிலடி தாக்குதல்களை நிறுத்தாமல் உச்சமாகவே யுத்தத்தில் களம் இறங்கி இருக்கிறது. அதனுடைய விளைவுகள் தற்போது எல்லா நாடுகளையும் பாதிக்கக்கூடிய விதத்தில் அமைந்திருப்பதை நம்ம பார்க்க முடியும். ஏன்னா ஹொர்முஸ் ஜலசந்தியால் எந்த ஒரு கப்பல்களும் பயணிக்க முடியாத ஒரு நிலையை ஈரான் உண்டாக்கி வைத்திருக்கிறது. தேவைப்பட்டால் இதே இக்கட்டை அவர்கள் ரெட் சீலையும் உண்டாக்க முடியும் ஹவுதீஸ் மூலமாக. இதை தாண்டி அவர்கள் மீது நடத்தக்கூடிய தாக்குதலுக்கு பதிலடியாக தற்போது அவர்கள் ஏவுகிற ஒவ்வொரு ஏவுகணைகளும் 1 டன் அளவுக்கு வெடிமருந்துகளை, 1000 கிலோ அளவுக்கு வெடிமருந்துகளை சுமந்து செல்லக்கூடிய ஆயுதங்களாக இருக்கிறது என்கிற தகவல்களும் வெளியாகி இருக்கிறது. இந்த நிலையில தான் நேற்றைய தினம் அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் ஒரு சில நாட்களில் யுத்தம் முடிவுக்கு வந்துவிடும் என்று பேசியிருந்தார். அதை தொடர்ந்து ஈரானோட அவங்க ஒரு உள்ளக பேச்சுவார்த்தையை நடத்தியிருந்தார்கள். நம்ம யுத்தத்தை முடிவுக்கு கொண்டு வருவோம் என்று சொல்லியிருந்தாங்க. ஈரான் மிக தெளிவாக இனி யுத்தத்தை முடிக்க வேண்டியது நாங்கள் தான், நீங்கள் இல்லை, யுத்தத்தை முடிக்க முடியாது, இதுக்கு ஒரு தீர்வு வேணும். ஏன்னா சண்டை இன்று வர்றதும், பிறகு சமாதானம்ங்கிறதும், பிறகு இஸ்ரேல தேவைக்கு திரும்ப சண்டை பிடிக்கிறதும், பிறகு இஸ்ரேல தேவைக்கு சமாதானம்ங்கிறதும், இது இனிமே செய்ய முடியாது. இனி யுத்தம் என்றால் யுத்தம், சமாதானம் என்றால் நிரந்தர சமாதானம் என்கிற நிலை வர வேண்டும் என்கிற ஒரு கோரிக்கையை ஈரான் மிக தெளிவாக சொல்லிக் கொண்டுதான் மீண்டும் மீண்டும் தாக்குதல்களை நடத்துகிறது. இந்த நேரத்தில் திடீரென முஸ்லிம்கள் மேலேயும், முஸ்லிம்கள் நோன்பு ரமலான் மேலேயும் பெஞ்சமின் நெத்தன்யாகுக்கு திடீர் பாசம் ஒன்று வந்திருக்குது. என்னன்னா, நாங்கள் ஈரான்கிட்ட யுத்தத்தை நிறுத்துங்கன்னு சொல்கிறோம், நோன்பு நேரம், இது கடைசி நோம்புடைய கடைசி கட்டமாக இருக்குது, அப்புறம் நோம்புடைய பெருநாள் வரை இருக்குது, இந்த பெருநாளை முன்னிட்டு 2 வீக் யுத்த நிறுத்தத்தை கொண்டு வருவோம்னு சொல்லி ஈரான்கிட்ட சொல்கிறோம். ஆனால் ஈரானுக்கு இஸ்லாமியர்கள் மேலே பாசம் கிடையாது, அதனால் 2 வீக் யுத்த நிறுத்தத்துக்கு இயலாதுங்கிறாங்க அப்படின்னு சொல்லி இன்றைக்கு பெஞ்சமின் நெத்தன்யாகு இஸ்ரேலிய பிரதமர் ரொம்ப பாசப்பட்டு பரிதாபப்பட்டு முஸ்லீம்களை பற்றி பேசியிருக்கக்கூடிய செய்திகள் வெளியாகி இருக்குது. முதல்ல ஒன்று கவனிச்சுக்கிறீங்க. இவனுக்கு நம்மை பற்றி என்றைக்காவது கவலை இருக்குமா என்று கேட்டால் சின்ன பிள்ளைக்கு தெரியும் கவலை இல்லைட்டு. அப்போ எதுக்காக ரமதானுடைய பெயரை சொல்லி ஈரான்கிட்ட 2 வாரங்கள் யுத்த நிறுத்தத்தை கேட்குறாங்கன்னா, தற்போது ஈரான் மேலே தாக்குதல் நடத்துவதற்கான ஆயுதங்கள் மிக மிக குறைவாக இருக்கிறது அமெரிக்கா இஸ்ரேல் இடத்துல. 1. 2வது, தாக்குவதற்கான ஆயுதங்கள் இருந்தாலும் டிஃபெண்ட் பண்ணுவதற்கான ஏவுகணைகள் அவர்களிடத்தில் மிக மிக குறைந்து விட்டது. அதாவது ஈரான் அடிக்கக்கூடிய பாலிஸ்டிக் ஏவுகணைகளை தேட் மூலமாகவோ ஏரோ சிஸ்டங்கள் மூலமாகவோ தடுப்பதாக இருந்தால் அதற்குரிய ஏவுகணைகள் அரபு நாடுகளிலையும் குறைந்து விட்டது. அதே போன்று இஸ்ரேலிடத்திலையும் இல்லை என்கிற நிலையில் அவங்க மேலே ஈரான் அடிக்கிற தாக்குதல்கள் சாலிடாக சென்று அட்டாக் ஆகக்கூடிய காட்சி நடந்து வர்றதுனால அந்த அழிவுகளை தடுக்கிறதுக்காக என்ன பண்ணுறான்னு கேட்டால் 2 வீக் யுத்த நிறுத்தத்துக்கு வாங்க, உங்கள் நோன்பு வருதா இல்லையா, நோன்பு வச்சு 2 வீக் யுத்த நிறுத்தத்தை பண்ணிக்கிறோம்னா இந்த 2 வீக்குக்குள்ளே தேவையான ஆயுதங்களை எடுத்துக்கொள்வதற்கான ஏற்பாட்டை செய்வதற்கு முனைகிறார்கள். இதற்கு நாங்கள் வழிவைக்க மாட்டோம் என்று சொல்லி மிக தெளிவாக ஈரான் சொல்லியிருக்கக்கூடிய சூழலில் நேற்றைய தினம், அதாவது ஒரு பெரிய எண்ணெய் டேங்கர், எந்த நாட்டுக்குரிய டேங்கருங்கிற தகவல் வெளியிடப்படவில்லை, சென்டகாம், அமெரிக்காவுடைய சென்டகாம் வெளியிட்டிருக்கக்கூடிய அறிவிப்பில் என்ன சொன்னாங்கன்னா, நாங்கள் ஒரு வெளிநாட்டினுடைய எண்ணெய் டேங்கர் ஒன்றை அமெரிக்காவினுடைய ஆயுதம் தாங்கிய கப்பல்கள் ஹொர்முஸ் வழியாக பாதுகாப்பாக வெளியே கொண்டு போய் விட்டன அப்படின்னு சொல்லி அவங்க ஒரு பதிவை போட்டு பிறகு அந்த பதிவை டெலீட்டும் பண்ணிட்டாங்க. அந்த பதிவு தொடர்பாக இன்றைக்கு IRGC செய்தியை வெளியிடும் போது என்ன சொல்கிறாங்கன்னு கேட்டால், எந்த விதமான கப்பல்களும், அமெரிக்காவுக்கு ஆதரவான கப்பல்களும் ஹொர்முஸ் வழியாக அமெரிக்காவினுடைய கப்பலுடைய பாதுகாப்போட கொண்டு போகப்படலை,
கொண்டு போயிருந்தா எதுக்காக அந்த பதிவை நீங்கள் ரிமூவ் பண்ணினீங்க என்கிற கேள்விகளையும் கேட்டிருக்கிறாங்க. இதை தாண்டி நீங்கள் கொண்டு போக நினைச்சாலும் நாங்கள் தாக்குதல் நடத்துவோம் என்பதில் உறுதியாக இருக்கிறோம் என்று சொல்லியிருக்கிறார்கள். இந்த இடத்துல நம்ம என்ன கவனிக்கணும்னு கேட்டால், ஏதோ ஒரு நாட்டினுடைய கப்பலை அவர்களுடைய ஆயுதம் தாங்கி கப்பலோடு சேர்த்து ஹொர்முஸ்லேருந்து வெளியே கொண்டு போனாங்கன்னு வச்சுக்கிடுவோம். ஒரு நாளைக்கு எத்தனை கப்பலை வெளியே கொண்டு போவாங்க? ஒவ்வொரு நாளும் இதை செய்ய முடியுமா? எத்தனை வருஷத்துக்கு அமெரிக்கா இதை செய்யும் என்கிற கேள்வி இருக்குதா இல்லையா? ஏன்னா ஒரு நாளைக்கு மாத்திரமே அந்த கப்பல் வழித்தடம் ஹொர்முஸ்ல இருந்து வெளியே போகக்கூடிய கப்பல்களில் 20 மில்லியன் பீப்பாய் அளவுக்கு உண்டான க்ரூட் ஆயில் வெளியே போகும், பெட்ரோலியம் வெளியே போகும். அது இல்லாமல் எல்என்ஜி கொண்டு போகப்படும். அப்போ இதெல்லாத்தையுமே அமெரிக்கா பாதுகாப்போட கொண்டு போய்கிட்டே இருப்பானா? அப்படி கொண்டு போகிறோன்னா ஃப்ரீ ஆஃப் சார்ஜ் செய்வானா என்கிற கேள்வி எல்லாம் இருக்குதா இல்லையா? அதனால தான் அவங்க சொல்கிறாங்க அப்படி நடக்கவும் இல்லை, நடக்க விடவும் மாட்டோம் என்று சொல்லியிருக்கிற அதே நேரம் இதே ஹொர்முஸ் ஜலசந்தியில் இருந்த அமெரிக்காவினுடைய ஒரு சரக்கு கப்பல் மீது பயங்கரமான தாக்குதல்கள் நடத்தி கப்பல் தீப்பற்றி எரிந்து கொண்டிருக்கிறது, கப்பல் மூழ்குகிற நிலைக்கு தள்ளப்படுகிறது என்கிற செய்திகளை இன்றைக்கு ஐக்கிய ராச்சியத்தினுடைய, அதாவது பிரித்தானியாவினுடைய கடல்சார் வர்த்தக நடவடிக்கைகள் குழு UKMTO இன்றைக்கு வெளியிட்டிருக்கக்கூடிய தரவுகளையும் பார்க்க முடிகிறது. எனவே தொடர்ந்து ஹொர்முஸ் ஜலசந்தியை வச்சுத்தான் இந்த ஆட்டத்தை ஆடிக்கிட்டு இருக்கிறாங்க ஈரானுங்கிற காட்சிகளை நம்ம பார்க்க முடிகிறது. அதே நேரத்தில் ஈரானுடைய புதிய உச்ச தலைவராக சுப்ரீம் லீடராக தெரிவு செய்யப்பட்ட ஆயத்துல்லா அலி முஜ்தபா அவர்கள் அமெரிக்காவினுடைய தாக்குதலில் படுகாயம் அடைந்திருக்கிறார் என்கிற செய்திகள் ஸ்ப்ரெட் ஆகிறத நீங்கள் பார்க்க முடியும். அந்த மாதிரியான காட்சியில் அவர் கட்டுகள் எல்லாம் போட்டு ஹாஸ்பிட்டலில் இருக்கிற மாதிரி காட்சிகள் எல்லாம் பரவக்கூடிய காட்சிகளை நீங்கள் பார்த்துருப்பீங்க. அதுவெல்லாம் பொய்யான செய்திகள். அவர் மேலே எந்த தாக்குதலும் நடத்தப்படவும் இல்லை, அவர் காயங்களுக்கு உள்ளாகவும் இல்லை. அவர் மிக தெளிவாக ஆரோக்கியத்தோடு நாட்டை வழிநடத்தி கொண்டிருக்கிறார் என்கிற செய்திகளை இன்றைக்கு ஈரானுடைய உத்தியோகபூர்வ தளங்கள் வெளியிட்டிருக்கிறது மட்டுமல்லாமல் ஈரானுடைய அதிபர் மசூத் பெசக்ஷியனுடைய மகனே ஓப்பனாக இப்படியான ஒரு ஸ்டேட்மெண்ட்டையும் வெளியிட்டிருக்கிறார். எனவே அது சம்பந்தமாக பரவக்கூடிய செய்திகள் எல்லாம் போலியான செய்திகள் என்பதை நம்ம புரிஞ்சுக்கிறோம். அதே நேரத்தில் இன்றைய தினம் GCC நாடுகளை இலக்கு வைத்து அதில் இருக்கக்கூடிய அமெரிக்காவினுடைய படைத்தளங்களை இலக்கு வைத்து நிறைய தாக்குதல்களை ஈரான் நடத்தி இருக்கிறது. பேலிஸ்டிக் ஏவுகணை தாக்குதல்கள், குறிப்பாக கத்தர் மேலே இன்றைக்கு நடத்தப்பட்ட ஏவுகணை தாக்குதல்களை நாங்கள் தடுத்து நிறுத்தி இருக்கிறோம் என்று கத்தர் சொல்லியிருக்கிறார். அதே நேரம் தெஹரானுக்கும் எங்களுக்கும் இடையிலே, ஈரானுக்கும் எங்களுக்கும் இடையிலான எல்லா தொடர்புகளும் துண்டிக்கப்பட்டிருக்கிறது. ஈரானுடைய ஃபாரின் மினிஸ்டரோடு மாத்திரம்தான் எங்களுடைய ஃபாரின் மினிஸ்டர் பேச்சுக்களை நடத்தி கொண்டிருக்கிறாரே தவிர வேறு எந்த தொடர்பும் எங்களுக்கு மத்தியிலே இல்லை என்று கத்தர் மொத்தமாக அறிவித்திருக்கிறது. அதே போன்று குவைத்தினுடைய தேசிய காவல்படை வெளியிட்டிருக்கக்கூடிய அறிவிப்பில் நாட்டை நோக்கி, நாட்டுடைய அமெரிக்க தளங்களை நோக்கி ஏவப்பட்ட 8 ட்ரோன்களை நாங்கள் இடைமறித்திருக்கிறோம் என்கிற செய்திகளை சொல்லியிருக்கிறாங்க. ஆனால் இடைமறிப்பை தாண்டி விமான நிலையத்தில் இருந்த அமெரிக்காவினுடைய விமானங்களுக்கு பயன்படுத்தக்கூடிய எரிபொருள் டேங்க் மேலே நடத்தப்பட்ட தாக்குதல் துல்லியமாக நடத்தப்பட்டிருக்கு. அதிலே டேங்க் தீப்பற்றி எரிந்து கொண்டிருக்கிறது என்கிற செய்திகளை குவைத் வெளியிட்டிருக்கிற அதே நேரத்தில் 2 பாதுகாப்பு அதிகாரிகளும் குவைத்திலே கொல்லப்பட்டிருக்கிறார்கள் என்கிற செய்திகளும் வெளியாகி இருக்கிறது. அதை தாண்டி ஓமன் தலைநகர் மஸ்கட்டில் சர்வதேச புத்தக கண்காட்சியை நாங்கள் நிறுத்துகிறோம், அதை நடத்த முடியாது இப்போ இருக்கிற சூழல் என்று அறிவிச்சிருக்கிறாங்க. அதை தாண்டி கடந்த 12 மணி நேரத்துக்குள்ளாக நடத்தப்பட்ட ஈரானுடைய தாக்குதல்களில் எந்த விதமான உயிரிழப்புகளும் இல்லை என்று சொல்லியிருக்கிறாங்க. ஓமன்ல இருக்கக்கூடிய அவர்களுடைய மிக முக்கியமான ஒரு போர்ட், அது அமெரிக்காவும் பயன்படுத்தி வந்த போர்ட், அதை பயன்படுத்த முடியாத ஒரு நிலையும் உண்டாகி இருக்கக்கூடிய சூழலில் பஹ்ரைனுடைய மனாமா பகுதிகளில் இருக்கக்கூடிய சிட்ரா என்கிற பகுதிகளில் நடத்தப்பட்டிருக்கக்கூடிய தாக்குதல்களில் நிறைய பேர் காயமடைந்திருக்கிறார்கள் என்கிற செய்திகள் வெளியாகி இருக்கிறது. அல் ஜசீரா அந்த செய்திகளை ஒளிபரப்பி இருக்கிறார். அதே நேரத்தில் ட்ரோன் தாக்குதல்களும் நடத்தப்பட்டிருக்கிறது. அந்த பகுதியில் தீப்பற்றி எரிந்து கொண்டிருக்கின்றன என்கிற செய்திகள் வெளியாகி கொண்டிருக்கக்கூடிய சூழலில் இதுவரைக்கும் அதிகமான ஏவுகணைகள் ஐக்கிய அரபு எமிரேட்ஸை நோக்கித்தான் ஈரான் நடத்தி கொண்டே இருக்கிறது. அந்த செய்திகள் அடிப்படையில் இன்றைக்கும் UAE நோக்கி தாக்குதல்கள் நடத்தப்பட்டிருக்கு. அதே நேரம் சவுதி அரேபியாவினுடைய பகுதிகள் மேலே ட்ரோன் தாக்குதல்களை நடத்தி இருக்கிறார்கள். ஷைபா பகுதிகளில் இருக்கக்கூடிய எண்ணெய் வயலை இலக்கு வைத்து 7 ட்ரோன் தாக்குதல்கள் நடத்தப்பட்டிருக்கு. இந்த எண்ணெய் வயல் அரம்கோ என்கிற அமெரிக்கன் கம்பெனிக்கு சொந்தமானது என்று சொல்லப்படக்கூடிய சூழலில் தான் இந்த தாக்குதல்கள் எல்லாமே நடத்தப்பட்டிருக்கக்கூடிய சூழலில் அமெரிக்காவினுடைய பிரபல வரலாற்று பேராசிரியராக இருக்கக்கூடிய ஜியாங்கினுடைய ஒரு செய்தியை இன்றைக்கு வாஷிங்டன் டைம்ஸ் உள்ளிட்ட பத்திரிகைகள் மேற்கோள் காட்டியிருக்கின்றன. அதை அல் ஜசீராவும் எடுத்து சொல்லியிருக்கிறாங்க, பல ஊடகங்களும் எடுத்து சொல்லியிருக்கிறாங்க. அவர் சொல்லக்கூடிய ஒரு முக்கியமான செய்தி என்னென்னு கேட்டால், அமெரிக்கா உலகின் ஒரு வலிமையான இராணுவம், இது எதிர்பார்க்காத ஒரு சிக்கலில், ஒரு பொறியில் மாட்டிக்கொண்டிருக்கிறது. அவங்க ஈரானை நோக்கி தாக்குதல் நடத்தி இருக்கவே கூடாது, இப்போ எதிர்பார்க்காத பொறிக்குள்ளே போய் மாட்டிட்டாங்க என்று சொல்லக்கூடிய வரலாற்று பேராசிரியர் மேலதிகமாக என்ன சொல்கிறாருன்னு கேட்டால், அமெரிக்கா
ஈரான் மேலே கொடுமைக்காரன் நடத்துகிற தாக்குதல்களை நடத்துகிறது. அதே நேரத்தில் ஈரான் பொறுமையான ஒரு விளையாட்டை விளையாடி கொண்டிருக்கிறது. ஈரான் உடனடியாக பெரிய அட்டாக் உடனுக்குடன் கொடுக்கலன்னா கூட பொறுமையாக நின்று பிடிச்சி அமெரிக்காவுக்கு தாறுமாறான அழிவுகளை தந்து கொண்டிருக்கிறது என்கிற செய்திகள் வெளியாக இருக்கிறது. அதே நேரத்தில் இன்னைக்கு ஒரு முக்கியமான இன்னும் ஒரு செய்தி என்னென்னு கேட்டால், பங்களாதேஷினுடைய எண்ணெய் கப்பல்கள், மத்திய கிழக்கிலிருந்து எண்ணெய் ஏற்றுமதி செய்து கொண்டு போகிற பங்களாதேஷினுடைய கப்பல்களுக்கு நாங்கள் தாக்குதல் நடத்த மாட்டோம், நீங்கள் எடுத்துக்கிட்டு போகலாம், நம்ம 2 பேருக்கு மேலே எக்ரிமெண்ட்டை பண்ணிக்கிறோம். எக்ரிமெண்ட் ஒன்று பண்ணியிருக்கிறது ஈரான். அதாவது ஈரான் இந்த வாரில் பங்களாதேஷினுடைய க்ரூட் ஆயில் டேங்கர்கள் மேலே தாக்குதல் நடத்த மாட்டாங்க, அது ஒப்பந்தமாகவே எட்டப்பட்டிருக்கு. இந்த இடத்துல ஒன்றை கவனிச்சுக்கிறங்க, ஈரானுடைய ராஜதந்திரமே இங்கே தான் தங்கி இருக்குது. என்னென்னா, அதாவது எந்த விதமான நாடுகளுக்கு நாங்கள் தாக்கல் நடத்தாமல் இருக்கணும்னா அந்தந்த நாடுகள் எங்களோட எக்ரிமெண்ட் பண்ணுங்கிறாங்க. இவ்வளோ காலமாக அமெரிக்காவோட தானே எக்ரிமெண்ட் பண்ணுவாங்க. இப்போ யாரோட எக்ரிமெண்ட் பண்ணுறாங்கன்னா நேரடியாக ஈரானோடைய எக்ரிமெண்ட் பண்ணக்கூடிய ஒரு சூழலை உருவாக்கி இருக்கிறது ஈரான். அதை தாண்டி இன்றைக்கு ஈரானுடைய ஒரு பேங்க் மேலே, வங்கி மேலே தாக்குதல் நடத்தி இருக்கிறது இஸ்ரேல். அதற்கு பதிலடியாக இஸ்ரேலுடைய அதே போன்ற அமெரிக்காவுடைய நிலைகள் மேலே நாளைய தினம் உச்சமான தாக்குதல்கள் நடத்தப்படும் என்றும், குறிப்பாக இஸ்ரேலுடைய சில வங்கிகள் மேலே தாக்குதல்கள் நடத்துவோம் என்கிற செய்திகளையும் இன்றைக்கு ஈரான் வெடித்திருப்பதை பார்க்க முடியும். பொறுத்திருந்து பார்ப்போம் என்னவெல்லாம் நடக்கிறது என்பதை. தொடர்ந்து இணைந்திருங்கள் ரஸ்மின் மைசி நியூஸ் மற்றும் ரஸ்மின் டாக்ஸ் ஆகிய நம்முடைய 2 சேனல்களோடையும். இந்த செய்திகளை உங்களுக்கு அடிக்கடி கொண்டு வந்து தருவதற்கு தயாராக இருக்கிறோம். உண்மை செய்திகளை உங்களுக்கு மத்தியிலே கொண்டு வந்து தர வேண்டும் என்கிற நன்னோக்கத்தில் தான் இவற்றை நாம் பகிர்ந்து வருகிறோம் என்பது உங்களுக்கு தெரியும். ஆக்கிரமிப்புகள் நிறுத்தப்பட வேண்டும், ஈரான் மீதான ஆக்கிரமிப்பு நிறுத்தப்பட வேண்டும், மத்திய கிழக்கிலே அமைதி திரும்ப வேண்டும், முழு உலகமும் அமைதி பூங்காவாக மாற வேண்டும் என்கிற உயரிய பிரார்த்தனைகளோடு பாலஸ்தீன அப்பாவிகளுக்காகவும் பாதிக்கப்படுகிற அத்தனை அப்பாவிகளுக்காகவும் தொடர்ந்தும் அல்லாஹ்விடத்திலே பிரார்த்தனை செய்வோமாக, ஜனநாயக ரீதியாக குரல் எழுப்போமாக. வாஹ்ரதவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். இன்றைக்கி நம்ம நிற்கக்கூடிய இந்த இடம் ஒரு பெரிய வாட்டர் டேங்க், அதுக்கு மேலே தான் நம்ம நின்றுக்கிட்டு இருக்கிறோம். இந்த டேங்க் கட்டப்பட்டு இன்றைக்கு மக்களுடைய பாவனைக்காக நம்ம ஒப்படைச்சிருக்கிறோம். இது பொத்துவில் ஒருக்காமலை பகுதிகளில் இருக்கிற ஹிஜ்ரத் நகர் இந்த கிராமத்தில் இருக்கிற மசூதி சபா பள்ளிவாசல் இருக்கிறேன். இந்த கிராமத்தில் ஆரம்ப காலமாக 15 வருஷம் 20 வருஷமாக வாழ்ந்து வராங்க. நெஞ்சத குடிநீர் மட்டும் இல்லாமல் மற்ற ஏழைய தேவைக்குமான குடிநீர், இந்த நீர் பிரச்சனைக்காக இருந்துச்சு. பல கிணறுகளை பல இடத்துல அடித்து பார்த்தோம், தண்ணி எங்களுக்கு வர கிடைக்கல. கடைசியாக இந்த பள்ளிவாசல் காணிக்குள்ளே ஒரு கிணறு ஒன்று அமைக்கிறேன்னு சொல்லி ஒரு முடிவொன்று எடுத்து வச்சுருந்தேன். அதை எங்களோட மௌலவி ஒரு முடிவோடு வந்திருந்தாங்க. அது சப்ஜெக்ட் இதாகிடுச்சு. அவங்கள நோக்கம் என்னென்னா, அந்த கிணறு தண்ணி எடுத்து மக்களுக்கு கொடுக்கணும் என்ற யோசனையோட வந்தாங்க. வேறு அரைகுறை முடிச்சு விட்டு போகணுமென்ற ஐடியோட வரல. இது வந்ததில் கிணறு ஒன்று அடித்து டாங்கி கட்டி இந்த தண்ணி மக்களுக்கு இப்போ அந்த 10-12 வருஷமாக இல்லாத கஷ்டத்தை இப்போ நிவர்த்தி செஞ்சு மக்களும் தண்ணியை சந்தோஷமாக பாவச்சிக்கிறாங்க. அந்த இதுக்கு உதவி செஞ்ச அனைவருக்கும் அல்லாஹ் சொர்க்கத்தை கொடுக்கணும், சதக்கத்தில் ஜாரியான்ற நன்மையை அவங்களுக்கு எல்லாம் கொடுக்கணும் என்று சொல்கிறேன். உங்களோட தலைவர் கோரிக்கை வச்சார், வந்தோம், உங்களுக்குரியதை செஞ்சு தந்திருக்கிறோம். எங்களால் முடிஞ்ச பணி அது. 2வது அதில் நாங்கள் தலைவர் சொன்ன மாதிரி ஏற்கனவே கிணறு அடித்து ஃபெயிலியர் ஆகி அதான் மெஷினே கொண்டாந்து அடித்தோம். உங்களுக்கு சும்மா நாங்கள் சும்மா ஃபோட்டோ வீடியோவுக்கு செஞ்சுட்டு போய் வேலையில் தானே, அதுதான் அந்த பெரிய மெஷினை கொண்டு வந்து அடித்து செக் பண்ணி, ஃபஸ்ட்டு ஆக்களை கொண்டு வந்து தண்ணி இருக்கான்னு செக் பண்ணி, அவன் செக் பண்ணி சொன்ன இடத்துல ஃபெயிலியர் ஆகிட்டு அதுக்கப்புறம் திருப்பி மற்ற இடத்துல அடித்து மாஷா அல்லாண்டு இப்போ கட்டி உங்களுக்கு ஒப்படைச்சிருக்கிறோம். எல்லோரும் நல்லது நடக்கணும் என்று துவா செஞ்சு விடுவோம். நிச்சயமாக நல்லது நடக்கும். அந்த எண்ணத்தோடான இவர் வந்துக்கிறார். நம்மளோட கிராமத்தில் வீடெல்லாம் கட்டி கொடுத்துருக்காங்க. இன்னும் கட்ட வேண்டிய வீடு இருக்குது, கொடுத்துருக்கு. ஆக்களுக்கு வீடு இன்னும் கட்டப்பட்டு கொண்டிருக்கு, கட்டப்படும். நிச்சயமாக நடக்கும். வேறு குறையில் விட்டு போகிறதுக்கு வரண்டு முடிக்கணும் என்ற எண்ணத்தோடான எண்ணியத்தை வச்சு வந்துக்கிறாங்க. நிச்சயமாக நடக்கும். எல்லாரும் பிரச்சனையும் நடக்கும். எல்லாரும் துவா செஞ்சுக்கணும். நாங்கள் உங்களுக்கு தந்த வாக்குறுதி ப்ளஸ் என்னென்னா, அந்த வீடும் இப்போ நான் வெளியிலேருந்து யார்ட்டையும் லட்சக்கணக்கு காசை கொண்டாந்து வச்சுட்டு கட்டலை, எல்லாமே யூடியூப்பில் சொல்லி கொஞ்சம் கொஞ்சமாக சேமித்து தான் கட்டிக்கிட்டு இருக்கிறோம். அதனால தான் கொஞ்சம் லேட் ஆகுது. மீதி ஆக்களுக்கு இன்ஷா அல்லாஹ் அதை செஞ்சு தருவோம். துவா செய்யுங்க இன்ஷா அல்லாஹ். தொடர்ந்து நம்ம மக்கள் பணிகளை செய்து வருகிறோம். இது போன்ற பல நல்ல பணிகளுக்காக நீங்கள் உதவி செய்து வருகிறீர்கள். எனவே தொடர்ந்தும் உங்களுடைய உதவிகளையும் ஒத்துழைப்புகளையும் எதிர்பார்க்கிறோம். நிறைய மக்களுக்கு நிறைய தேவைகள் இருக்கிறது. எனவே உங்களுடைய உதவிகளை கொண்டு தான் இந்த தேவைகளை நிவர்த்தி செய்ய முடியும். சதக்கத்துல் ஜாரியாக்களில் இணைந்து கொள்ளுங்கள். நாளை மறுமையிலே நிரப்பமான கூலியை பெற்றுக்கொள்வதற்கும் நரகத்திலிருந்து விடுதலை பெறுவதற்கும் இந்த சதகாக்கள் நமக்கு பலனளிக்கும் என்பதை கூறி முடித்துக் கொள்கிறேன். வாஹர் தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.